வணக்கம். லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தமிழகம் வருகை புரிந்தார். திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கோவை விமான நிலையம் வந்தடைந்தார். கோவை வந்த குடியரசு துணைத் தலைவரை மாநில அமைச்சர் முத்துசாமி, மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாநகர காவல் ஆணையாளர் கண்ணன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட அதிகாரிகள் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து கோவை விமான நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் குடியரசு துணைத் தலைவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய குடியரசு துணைத் தலைவர் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பொங்கல் திருநாள் என்பது விவசாய பெருமக்கள் அறுவடை முடிந்து ஆனந்தமாக இல்லங்களில் மட்டுமல்லாமல் ஊரே கூடி மகிழ்ந்திருப்பதுதான் பொங்கல் திருநாள் என்றும் தெரிவித்தார். இதில் எந்த பேதத்திற்கும் இடமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சூரியனை வழிபடும் நாளாக அது அமைந்தாலும் இயற்கை தந்த வரங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுகின்ற தமிழ் விழாவாக அது அமைந்துள்ளது. உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்தார். மேலும் பிற பகுதிகளில் வாழக்கூடிய விவசாய பெருமக்களுக்கும் சங்கராந்தி வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்துக் கொண்டார். இதனையடுத்து இரவு 7 மணி அளவில் கோவை விமான நிலையத்திலிருந்து டெல்லி புறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் வருகையொட்டி கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. மேலும் குடியரசு துணைத் தலைவர் கலந்து கொள்ளும் நிகழ்விடங்களை சுற்றி ட்ரோன் பறக்கவிட 2 நாட்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கோவை விமான நிலையம், KMCH மருத்துவமனை மற்றும் கொடிசியா வளாகம் ஆகியவை முழுவதுமாக மத்திய பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் திருநாள் என்பது விவசாய பெருமக்கள் அறுவடை முடிந்து ஆனந்தமாக தங்கள் இல்லங்களில் மட்டுமில்லாமல் ஊரே கூடி ஒன்றாக மகிழ்ந்திருப்பதுதான் பொங்கல் திருநாள். இதில் எந்த பேதத்திற்கும் இடமில்லை. சூரியனை வழிபடுகின்ற நாளாக அது அமைந்தாலும் இயற்கை தந்த வரங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுகின்ற தமிழ் விழாவாக அது அமைந்திருக்கிறது. உலகெங்கும் வாழ்கின்ற அத்துணை தமிழ் மக்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும், பிற பகுதியில் வாழ்கின்ற விவசாய பெருமக்களுக்கு சங்கராந்தி என்கின்ற அந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மயிலாற்றை மீண்டும் புதுப்பித்து எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியிலே வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய எண்ண உணர்வாக இருக்கும். இதை மயிலாற்றை நாம் மீட்டெடுப்பது என்பது தஞ்சை விவசாய பெருமக்களுக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய பேராக அமையும். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பொங்கலை வரவேற்கும் விதமாக பள்ளி மற்றும் கல்லூரி, அரசு அலுவலகங்களில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வந்தது. இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி அருகே உள்ள வடசித்தூர் சமத்துவபுரத்தில் சமத்துவ பொங்கல் விழா பாரம்பரிய முறைப்படி நடைபெற்றது. பாரம்பரியமான வேட்டி சட்டை அணிந்து கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் மாட்டு வண்டியில் வந்தும், கொங்கு மண்டலத்தின் பாரம்பரிய வள்ளிக்கும்மி நடனம் ஆடியும், கலைஞர்களுடன் இணைந்து மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், பொள்ளாச்சி சார் ஆட்சியர் ராமகிருஷ்ணசாமி உள்ளிட்ட அதிகாரிகள் வள்ளிக்கும்மி நடனமாடி மகிழ்ந்தனர். மேலும் அங்கு நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு விளையாடினார். தொடர்ந்து புதுப்பானையில் பொங்கல் வைத்து பொதுமக்களும் அரசு அலுவலர்களும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் பண்டிகை தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருச்சி SRM குழுமத்தின் பாவேந்தர் பாரதிதாசன் கல்லூரியில் பொங்கல் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கல்வி இயக்குநர் வெங்கடேஷ் பாபு, இயக்குநர் சிதம்பரராஜன், முதல்வர் சரவணன், தலைமை நிர்வாக அலுவலர் வெங்கடேசன் ஆகியோர் தலைமை வகித்தனர். விழாவில் மாணவ மாணவிகள் சேலை, வேட்டி, புத்தாடை உடுத்தி கரும்பு மற்றும் தென்னை ஓலைகளால் வளாகத்தை அலங்கரித்தும், ஜல்லிக்கட்டு காளைகளுடன் பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பொங்கல் வைத்தனர். மேலும் நாட்டுப்புற ஆட்டங்களான தப்பாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், ஒயிலாட்டம் ஆகியவை இடம்பெற்றன. மேலும் மாணவ மாணவிகளுக்கு கோலப் போட்டி, சாக்கு போட்டு பானை உடைத்தல் போட்டி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஆர்வமுடன் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறனை வெளிப்படுத்தினர். மேலும் இந்த பொங்கல் விழாவில் மாணவ மாணவிகள் உற்சாகமாக நடனமாடி சிறப்பாக கொண்டாடினார்கள். என்னோட பேர் துல்காப்பியன். நாங்கள் பாவேந்தர் பாரதிதாசன் காலேஜில் படிக்கிறோம். இது எங்களுக்கு ஃபைனல் இயர்னால எங்கள் காலேஜில் ஃபெஸ்டிவல் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவும் மகிழ்ச்சி தரமானதாக இருக்குது. இதான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக நடக்குது இந்த நிகழ்ச்சி. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கிறது அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதனால் எங்களுக்கு நேச்சுரல் ஃபீல் தான் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சி, கோலாட்டம், மயிலாட்டம் எல்லாமே இருக்குது.
இதில் பொங்கலும் நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்பவும் ஹாப்பியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலை வந்து கொண்டு போகிறாங்க. ரங்கோலி கையெழுத்து நிறைய வச்சாங்க. நேற்று பானை உடைக்கிறது, சுவர் பிரீடு நிறைய வச்சாங்க. இப்போ ஜல்லிக்கட்டை வச்சு கொண்டாந்து பாரம்பரியம் நம்ம ஒரு விளையாட்டு மாதிரி எல்லாருமே போட்டோ மாதிரி எடுத்து நிறைய பண்றாங்க. இன்னும் மேலும் மேலும் இது நல்லா வளரும்னு இது பண்றோம். கிருஷ்ணா ஸ்வீட் நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் இனிப்புகளில் நெய்க்கு பதிலாக வனஸ்பதி எண்ணெய் கலக்கப்படுவதாக செய்திகள் வெளியான நிலையில் கோவையில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் கிருஷ்ணன் அதற்கு மறுப்பு தெரிவித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு என்பது தன்னிலை விளக்கம் அளிப்பதற்காகத்தான் என்றும் 1979 கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. எங்கள் தொழிலின் தாற்பயமே தர்மமும் தொழிலும் தான் என்றார். தர்மத்துடனும் சத்தியத்துடனும் தான் தற்பொழுது வரை தொழில் செய்து வருவதாகவும் அதுதான் இத்தனை நாட்களாக எங்களை காப்பாற்றி வருகிறது என்றும் தெரிவித்தார். கோவையிலிருந்து உலக அளவில் எங்கள் நிறுவனம் சென்றதற்கு மக்கள் எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையும் அதற்கேற்றாற் போல எங்களுடைய தொழில் தர்மமும் தான் என்றும் தெரிவித்தார். 1979 ஆண்டு நிறுவனம் துவங்கும் பொழுது சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட இனிப்புகள் என்று எப்போது விளம்பரம் செய்தோமோ அன்றிலிருந்து இன்று வரை அதிலிருந்து 1 இன்ச் கூட விலகியது கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார். 40 வருடங்களாக ஒரே இடத்தில் இருந்துதான் நெய்யையும் வாங்கி வருகிறோம் என்று கூறிய அவர், ஒரு முறைக்கு உட்பட்டே அனைத்தும் தயாரிக்கப்படுகிறது. தற்பொழுது அனைத்தும் சிஸ்டம் கண்ட்ரோலுக்கு சென்றுவிட்டது என்றார். மேலும் FSSAI சோதனை செய்தாலும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை என்றும் அவர் தெரிவித்தார். வாடிக்கையாளர்களுடன் தான் இருப்போம், வாடிக்கையாளர்களின் நம்பிக்கைக்கு உரியவர்களாகத்தான் இருப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். எப்போ 1979 இனிப்புகள் சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்டவை என்று போர்டு போட்டு ஆரம்பித்தோமோ அந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் அதுலேருந்து 1 இன்ச்சோ ஒரு நிமிடம் கூட விலகினதும் கிடையாது, விலகணும் நினச்சதும் கிடையாது. எங்களுடைய தொழிலில் அதுதான் எங்களுடைய மூலதனம். அந்த மூலதனத்தை நம்பி தான் எங்களுடைய கஸ்டமர் பேஸ். ஸோ எங்களுடைய மறுபடியும் எங்களுடைய கஸ்டமர்களுக்கும் எல்லாத்துக்கும் ஜனங்களுக்கும் பப்ளிக்குக்கும் தெரிவிக்க விரும்புவது என்னென்னா, என்றைக்கும் நாங்கள் ஒரே ஒரு ஸ்டாண்டு தான். எங்களுடைய ஸ்வீட்ஸ் எல்லாமே நெய்யில் தான் தயாரிக்கிறோம். அதில் எந்த விதமான கலப்படமும் கிடையாது, கலப்படம் பண்ணணுன்ற எண்ணமும் கிடையாது. நாங்கள் வாங்குகிற நெய் விற்பனை எங்களுக்கு கொடுக்குறவங்களுமே ஒரு 40 வருஷமாக ஒரே இடத்துல இருந்தால் கொடுத்துட்ருக்காங்க. எங்களுடைய ப்ராடக்ட்ஸு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு SOP ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே தெளிவாக ஒரு முறைக்கு உட்பட்டு தயாரிக்கப்படுகிறது. அவருடைய செல்ஃப் லைஃப் கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுது. எந்த இடத்துலையும் எல்லா கவர்மெண்ட் FSSAI நிறைய சோதனைகள் பண்ணாலும் எங்களுக்கு எந்த இடத்துலையுமே எங்களுடைய ப்ராடக்ட் அடல்டரேட்டட் அப்படின்னு ஒரு இடத்துல கூட எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததும் கிடையாது, அப்படி ஒரு பிரச்சனை வந்ததும் கிடையாது. தாவேகா கொடியை திகிலிட்டு எரித்த வைஷ்ணவி. கோவையில் தாவேகாவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த பெண் நிர்வாகி. பழையன கழிதலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் டிஷர்ட் மற்றும் கொடியை எரித்த வீடியோ வெளியீடு சமூக வலைதளங்களில் வைரலானது. தமிழகம் முழுவதும் போகி பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கோவையைச் சேர்ந்த வைஷ்ணவி என்பவர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் கொடி மற்றும் டிஷர்ட்டை திகிலிட்டு எரிக்கும் வீடியோ வெளியிட்டு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையைச் சேர்ந்த வைஷ்ணவி கடந்த சில காலமாக தமிழக வெற்றிக் கழகத்தில் தீவிரமாக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் அக்கட்சியிலிருந்து விலகி அவர் அண்மையில் தன்னை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்துக் கொண்டார். போகி பண்டிகையான நேற்று பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு ஏற்ப அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். அதில் தான் வைத்திருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி கொடி மற்றும் அந்த கட்சியின் லோகோ பொறிக்கப்பட்ட டிஷர்ட் ஆகியவற்றை திகிலிட்டு எரித்தார். பொதுவாக அரசியல் கட்சிகளிலிருந்து மற்றொரு கட்சிக்கு மாறும்போது அமைதியாக செல்வதே வழக்கம். ஆனால் கட்சியின் அடையாளங்களை எரித்து வீடியோ வெளியிட்டிருப்பது தாவேகா தொண்டர்களிடையே கொதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ எதிர்ப்பு கலந்த வைரலும் ஆகி வருகிறது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை காண வந்த நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த தம்பதி சர்க்கரை பொங்கல், புளியோதரை, பருப்பு வடை ஆகியவற்றை ருசித்து சாப்பிட்டனர். Pongal mal Portugal. Pongal mal Portugal.
விஸ்வநாதபுரம் சித்தி விநாயகர் கோவில் ஐயப்பன் சன்னதியில் மகரஜோதி சிறப்பு பூஜை. சாய்பாபா காலனி விஷாலாட்சி குழுவினர் நாம சங்கீர்த்தனம் பாடினர். கோவை துடியலூர் அருகே உள்ள விஸ்வநாதபுரம் அருள்மிகு சித்தி விநாயகர் கோவிலில் உள்ள ஐயப்பன் சன்னதியில் மகரஜோதி பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கோவில் வளாகத்தில் சாய்பாபா காலனி விசாலாட்சி குழுவினர் நாம சங்கீர்த்தனம் நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரங்களிலிருந்து திரளானோர் கொண்டு இதனை ரசித்தனர். மகரஜோதியை ஒட்டி அனைத்து ஐயப்பன் கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை துடியலூர் அருகே உள்ள விஸ்வநாதபுரம் அருள்மிகு சித்தி விநாயகர் கோவிலில் உள்ள ஐயப்பன் சன்னதியில் மகரஜோதி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஐயப்பனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் வளாகத்தில் சாய்பாபா காலனி விசாலாட்சி குழுவினர் நாம சங்கீர்த்தனம் நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரங்களிலிருந்து திரளானோர் பங்கேற்றுக் கொண்டு இதனை கண்டுகளித்தனர். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பட்டி பொங்கல் விழாவானது கொண்டாடப்பட்ட நிலையில் பசுமாடு நவதானிய பட்டி தொட்டியில் முதலில் கால் வைத்துள்ளதால் உணவு உற்பத்தி செழிப்பாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மத்திய பண்ணை வளாகத்தில் பட்டி பொங்கல் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு துணைவேந்தர் சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற இந்த பொங்கல் நிகழ்ச்சியில் வள்ளி கும்மியாட்டம் ஆகிய கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இதில் வள்ளி கும்மி கலைஞர்களுடன் பல்கலைக்கழக பணியாளர்களும் சேர்ந்து நடனமாடினர். விழாவின் முக்கிய நிகழ்வான பட்டி மிதிக்கும் நிகழ்வில் பால், தயிர், நவதானியம், மஞ்சள், பன்னீர், சந்தனம், குங்குமம், ஹோமியம் ஆகிய 9 பட்டி தொட்டிகள் அமைக்கப்பட்டு பசுமாடு அழைத்து வரப்பட்டது. அதில் பசுமாடு நவதானிய பட்டி தொட்டியில் முதலில் கால் வைத்தது. நவதானியத்தில் முதலில் கால் வைத்ததால் இந்த ஆண்டு விவசாயம் உணவு உற்பத்தி செழிப்பாக இருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு துணைவேந்தர் சுப்பிரமணியம் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். உழவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்றும் உழவர்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். திரைப்பட நடிகர் எழுத்தாளர் வேல் ராமமூர்த்தி அவர்கள் மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை தனது இல்லத்தின் மீதிருந்த மாடியில் பார்த்து ரசித்தார். தேமுதிக சார்பில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பொங்கல் பொருட்கள் அடங்கிய பைகள் வழங்கப்பட்டது. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் பொங்கல் விழா களை கட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பொங்கல் விழாவையொட்டி திருச்சியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பாலக்கரை பகுதி தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் லேபர் யூனியன் மற்றும் லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் தலைவர் சங்கர் தலைமையில் குட்செட் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு பொங்கல் வைக்கும் வகையில் பச்சரிசி, வெல்லம், நெய், முந்திரி, ஏலக்காய், திராட்சை பொருட்கள் அடங்கிய பைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் சேட், ரத்தினம் கணேசன், ரவிச்சந்திரன், செல்வராஜ், ராஜேஷ், ராஜ்கமல், ராஜா, கர்ணா உட்பட பலரும் கலந்து கொண்டனர். திருச்சியில் தென்னூர் பகுதியில் இளைஞர் ஓட விரட்டி கொலை, போலீசார் விசாரணை. திருச்சி தென்னூர் உழவர் சந்தை அருகில் உள்ள பாலநகரைச் சேர்ந்த சந்துரு என்ற இளைஞர் இரவு தனது நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களால் சரமாரியாக அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இரத்த வெள்ளத்தில் கிடந்த அவரது நிலை காண்போரை நிலை கொலைய செய்தது. போலீசார் நடத்திய விசாரணையில் பாலநகரைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் சந்துருவின் தங்கையை அதே பகுதியைச் சேர்ந்த பால் பாண்டி என்ற இளைஞர் காதலித்து வந்ததற்கு சந்துருவின் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் உழவர் சந்தை பகுதியில் கடந்த ஆண்டு வலிப்பின் காரணமாக பால்பாண்டி இறந்துவிட்டார். தன்னுடைய அண்ணன் மரணத்திற்கு காரணம் சந்துருதான் என்றும் சந்துருவை கொலை செய்து விடுவதாக பால்பாண்டியன் தம்பி ராஜலிங்கம் சபதம் விடுத்த நிலையில் அண்ணன் இழப்பிற்கு பழி தீர்க்கும் விதமாக தனது நண்பர்களுடன் சேர்ந்து திட்டமிட்டு வெட்டி கொலை செய்ததும் தெரிய வந்தது. இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய ஆனஸ்ட் ராஜை போலீசார் இரவே கைது செய்த நிலையில் தப்பி ஓடிய மற்ற இருவரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திருச்சிக்கு வருகை தரும் நிலையில் படுகொலை சம்பவம் அரங்கேறி உள்ளது. பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் புதிதாக மதுக்கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நபர் ஒருவர் மின்கம்பத்தில் சங்கிலியால் இணைத்து கட்டிக்கொண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாநகராட்சி 32வது வார்டு சங்கனூர், கண்ணப்ப நகர் பகுதிகளில் ஏற்கனவே 4 டாஸ்மாக் கடைகள் உள்ளன. இவற்றை இடமாற்றம் செய்ய கோரி அப்பகுதி பொதுமக்கள் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்நிலையில் அதே பகுதியில் மணமகள் மன்றம் என்ற பெயரில் புதிய மதுக்கடை திறக்க முயற்சி நடப்பது மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியிருப்பு பகுதியில் மதுக்கடை வருவதால் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்று அப்பகுதி பொதுமக்கள் அச்சப்படுகின்றனர். இதேபோன்று கோவையில் கோவில்மேடு, சீனிவாசா நகர், மயிலம்பட்டி போன்ற பகுதிகளில் மதுக்கடை புதிதாக அமைய உள்ள மதுக்கடைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் ஆங்காங்கே போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது.
கோவை மாநகர் மாவட்டம் சார்பில் கோவை வஉசி மைதானத்தில் திராவிட பொங்கல் விழா மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இந்த திராவிட பொங்கல் விழாவில் பெண்களுக்கான கோல போட்டி, கயிறு இழுக்கும் போட்டி, சைக்கிள் போட்டி, உரியடிக்கும் போட்டி உள்ளிட்ட 4 போட்டிகள் நடைபெற்றது. பகுதி கழகம் வாரியாக இந்த போட்டிகளில் அணி அணியாக கலந்து கொண்டனர். இப்போட்டிகளில் 500க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கத்தொகை மற்றும் கேடயம் ஆகியவற்றை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் வழங்கினார். இவ்விழாவில் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி, MP கணபதி ராஜ்குமார், மேயர் ரங்கநாயகி, மாநில சட்டத்துறை இணைச் செயலாளர் KM தண்டபாணி, முன்னாள் MLA சின்னசாமி, மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ், பொதுக்குழு உறுப்பினர்கள் வேணா உதயகுமார், மூமாசா முருகன், மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் டாக்டர் மகேந்திரன், மாவட்ட பொருளாளர் SM முருகன் மற்றும் பகுதி கழக செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள், அணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மாநகரின் மிக பரபரப்பான பகுதியான உக்கடத்தில் காலை அதிவேகமாக வந்த கார் மோதிய விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்து உயிருக்கு போராடி வரும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை உக்கடம் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற லட்சுமி நரசிம்மர் கோவில் அருகே இன்று காலை மேம்பாலம் பகுதியில் இருந்து வந்த கார் ஒன்று எதிர்பாரா விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்தவர்கள் மீது பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் கோவில் அருகே பூ வியாபாரம் செய்து கொண்டிருந்த நபர் மற்றும் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த இருவர் மீது கார் பலமாக மோதியது. கார் மோதிய வேகத்தில் தூக்கி வீச 3 பேரும் ரத்த வெள்ளத்தில் சரிந்தனர். சத்தம் கேட்டு ஓடி வந்த அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் படுகாயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 3 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் விபத்தை ஏற்படுத்திய காரை பறிமுதல் செய்து ஓட்டுநரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. மேலும் உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும், யூடியூப், Facebook, Instagram போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.